கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கிற பயம் கும்பராசிக்கும் இருக்கும். ஓகே. அந்த சனி ராசிக்குரிய பயம் இருக்கும். 2 ராசியுமே நல்லா கடுமையாக உழைக்கக்கூடியவங்க. 2 ராசியினருமே அழகா திட்டமிடுவாங்க. சாகிற வரைக்கும் கல்ற கட்டுற வரைக்கும் திட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. எனக்கு இங்கே இப்படி இந்த மாதிரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. நல்ல திட்டங்கள் இருக்கும் 2 பேருக்கும். அப்புறம் குடும்பத்துக்காகவே உழைப்பாங்க. வேலை பார்க்குற கம்பெனிக்காகவே உழைப்பாங்க. அந்த குடும்பத்துக்காக மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு போனேன்றாங்கல்ல, அதெல்லாம் மகர கும்பராசி தான். சொகுசாலாம் இருக்க மாட்டாங்க. 24 மணி நேரம் கடுமையாக உழைப்பாங்க. கும்பராசிக்காரவங்களும் நல்லா கடுமையாக அந்த குடும்பத்துக்காக உழைச்சி அந்த குடும்பத்தை மேன்மைக்கு கொண்டு வருவாங்க. அப்புறம் நிறுவனத்துக்காக பாடுபட்டு நிறுவனத்தை மேன்மைப்படுத்துவாங்க. அவங்கெல்லாம் கர்மாவை கழிக்க வந்தவங்க கும்பராசினர். அந்த சனி ராசிக்காரவங்களே பொதுவாக அந்த முன்ஜென்ம கர்மா இருக்கும்ல, முன்ஜென்மத்தில் கொஞ்சம் பாக்கி வச்ச வேலைகள் அந்த பணி அதெல்லாம் முடிக்க வந்தனால அவங்க நிறைய வேலை பார்ப்பாங்க லைஃப்பில். வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேருக்கு உதவி செய்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த ஆள் வேலையெல்லாம் இவங்க பார்ப்பாங்க. அது முன்ஜென்மத்து கடன். இப்போ நம்ம அந்த ஜென்மம்னு பற்றி பேசுனா முன் ஜென்மத்தில் இவங்க அவங்களுக்கு கடன் பட்டிருக்காங்கன்றோம்ல, அந்த மாதிரி அப்படி அதெல்லாம் பேசுவாங்க. ஸோ கும்பராசிக்காரங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்காகவும் உழைக்கக்கூடிய ஒரு ஆத்மானா அது கும்பராசி.